அனைவருக்கும் வணக்கம். ரேஷன் ஷாப் ரிசல்ட் பார்த்தினா நிறைய அப்டேட்ஸை தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். அந்த வகையில் ஒரு ஆடியோ ஒன்று வந்திருக்கு. ஸோ ரேஷன் ஷாப் ரிசல்ட் பற்றி அதாவது கேண்டிடேட்ஸ் ஒருத்தர் பார்த்திங்க அப்படின்னாக்கா ஆஃபீஸர்கிட்ட கால் பண்ணி கேட்குறாரு. அதுக்கு அதிகாரி என்ன பதில் சொல்லியிருக்காங்க என்பது குறித்து இந்த ஆடியோவில் பார்க்கலாம். முதல்ல ஆடியோ கேட்டுருங்க, அதுக்கப்புறம் டீட்டெயிலாக பேசலாம். இது சம்மந்தப்பட்ட அப்டேட்ஸ் ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ முதல்ல ஆடியோவை கேட்டுருங்க. Good afternoon, ma'am. March confirm, ma'am. Thanks, ma'am. Okay. ஆடியோ கேட்டிருப்பீங்க. ரேஷன் கடை ரிசல்ட் பற்றி நம்ம ஆல்ரெடி அப்டேட் கொடுத்துருக்கோம். இந்த ரிசல்ட் போடுறதுல எந்த சிக்கலும் இல்லை. அதே மாதிரி காலதாமதத்துக்கான காரணமும் சொல்லியிருக்கோம். என்ன ரீசனுக்காக ஜனவரி மாதம் போடலை, அகைன் அதாவது பொங்கல் சிறப்பு தொகுப்புனால் ஜனவரி டிலே, பிப்ரவரி மாதம் என்ன ரீசன், இப்போ மார்ச் மாதம் என்ன ரீசன், இந்த மாதிரி காரணங்களுக்காக கொஞ்சம் டிலே ஆகிட்டுருக்கு. ஸ்டாப் பண்ணி வைக்கல. அதுக்கப்புறம் இப்போ மார்ச் இறுதிக்குள்ளார உறுதியாக போட்டுருவாங்க அப்படின்ற அப்டேட்டும் சொல்லியிருந்தோம். ஸோ அதற்கான பதிவு தான் இது. ஸோ ஆடியோவில் கேட்டிருப்பீங்க, மார்ச் மாத இறுதிக்குள்ளார இந்த பணியிடங்களை போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படியாக ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ரிசல்ட் விரைவில் வந்துடும். ஒரு மாதத்துக்குள்ளே வந்துடும் சார், ஒரு மாதத்துக்குள்ளே வந்துடும், இந்த மந்த் எண்டுக்குள்ளே வந்துடும். இந்த மாதிரியான பாசிட்டிவ் அப்டேட்ஸ் தான் இருக்குது. இதில் எந்த டவுட்ஸும் தேவையில்லை. ஸோ ரிசல்ட் பொறுத்தவரை பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு மாதத்துக்குள்ளே வந்துடும் அப்படின்றது 100% நம்பலாம். அதே மாதிரி ரிசல்ட்டில் ஏதாவது முறைகேடு இருக்குமா, அந்த மாதிரியான விஷயங்கள், அந்த மாதிரியான டாக்ஸ் நிறைய கமெண்ட்டில் பார்க்க முடியுது. அப்படி கிடையாது. பொதுவாகவே எந்த ஒரு நியமனத்துலேயும் பார்த்திங்க அப்படின்னாக்கா முறைகேடு நடக்கலைன்றதை தாண்டி நேர்மையான சரியாக பெர்ஃபார்ம் பண்ண மெரிட்டில் சரியாக பெர்ஃபார்ம் பண்ணி நார்மலாக எந்த இதுவும் இல்லாமல் போகக்கூடிய நண்பர்கள் இருக்காங்க. கடந்த முறையும் ரேஷன் ஷாப் ஜாப்ஸில் அந்த மாதிரி நான் யாருக்கும் பணம் கொடுக்கல, எதுவும் பண்ணலை, அப்படி அந்த மாதிரி சிலர் கமெண்ட்டில் சொன்ன விஷயங்களும் பார்க்க முடிஞ்சது. ஸோ நான் நேர்மையாக பண்ணேன், நேர்மையாக கிடச்சி, எனக்கு வேலையும் கிடச்சிது, அந்த மாதிரி விஷயத்த பார்க்க முடிந்தது. ஸோ அதனால் நீங்கள் நேர்மையாக கரெக்டாக பண்ணியிருந்தாலும் சரி, வேலை கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது என்பதை மறந்துடக்கூடாது. மேலும் இந்த வேலைவாய்ப்பு சம்பந்தப்பட்ட புதிய அப்டேட் மற்றும் புதிய தகவல்களுடன் அடுத்தடுத்த வீடியோக்கள் சந்திக்கிறேன். நன்றி.